துரோகம் என்பது கூடவே இருந்து குழிபறிப்பதும், நம் முகத்துக்கு நேரே நல்லவர் போல் காட்டிக்கொண்டு நமக்கு பின்னால் வேறு மாதிரி நடப்பதும். துரோகம் செய்யும் உறவுகளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டே இருக்கீங்களா? அவங்கள விட்டு முதல்ல விலகி இருப்பதே நல்லதுங்க. தானும் தனது குடும்பமும் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சுயநலமிக்கவர்களை விட்டு சற்று விலகியே இருப்பது நல்லது. பொறாமை தீயின் பொசுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து சற்று தள்ளி இருப்பது, பட்டும் படாமல் பழகுவதும், ஒளிவு மறைவின்றி அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுங்க. நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் முன்பு நன்கு வாழ்ந்து காட்டுவது சிறந்தது. இதற்கு கடுமையாக உழைக்கணும், தளராத மனமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியங்க. துரோகம் செய்பவர்களை மன்னிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்போதுதான் திரும்பவும் நாம் அவர்கள் வலையில் சிக்காமல் இருப்போம். வதந்திகளை பேசாமல், அவர்களை பற்றி மற்றவர்களிடம் எதிர்மறையாக பேசாமல் இருப்பதும், ஒதுங்கி விடுவது நல்லது. இப்படிப்பட்ட உறவுகளால் நம் மன அமைதியை கெடுத்து கொள்ளாமல், மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் அமைதியாக கடந்து செல்வது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தாங்க நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.